தெரியுமோ எது புரியுமோ அதில் செல்லுவோம், அதுதான் நலம். எது தர்மமோ எது நியாயமோ எது உண்மையோ அதுவே பலம். எது தெரியுமோ எது புரியுமோ அதில் செல்லுவோம், அதுதான் நலம். முன்னோர்களின் திருபாதமே நம் வாழ்வெல்லாம் வழியாகுமே. மனசாட்சியின் குரல் போதுமே, அதில் ஐயம் யாவும் தீருமே. எது தர்மமோ எது நியாயமோ எது உண்மையோ அதுவே பலம். எது தெரியுமோ எது புரியுமோ அதில் செல்லுவோம், அதுதான் நலம். தர்மத்தின் பாதையில் ஏதும் மர்மங்கள் இல்லையே. சான்றோர்கள் வாழ்க்கையெல்லாம் தடம் காட்டும் எல்லையே. ஓயாமல் சுழலும் உலகம், உள்ளம்தான் நரகம் சொர்க்கம். ஒரே வானம் ஆனால் அதுவோ ஒவ்வொருவர்க்கும் முழுதும் சொந்தம். ஒன்றே நாம் ஒன்றே என்றே காட்டுவதே தர்மம். எது தர்மமோ எது நியாயமோ எது உண்மையோ அதுவே பலம். எது தெரியுமோ எது புரியுமோ அதில் செல்லுவோம், அதுதான் நலம். பாதங்கள் நடந்து நடந்து பாதைகள் வந்தன. பலரும் கடந்த அனுபவம் எல்லாம் பக்கம் துணையாய் நின்றன. வேதங்கள் எங்கோ பேசும், வீதியே எதிரொலி கேட்கும். வீட்டில் இருந்தே வீட்டை அடையும் வித்தகம் தானே நம் தர்மம். வெல்வோமே எல்லோர்க்கும் வெல்லும் வழியை சொல்வோமே. எது தர்மமோ எது நியாயமோ எது உண்மையோ அதுவே பலம். வணக்கம் அன்பார்ந்த சங்கரா தொலைக்காட்சி நேயர்களே. தர்மத்தின் பாதையில் இறைவன் அருளால் சங்கரா தொலைக்காட்சியின் உதவியால் உங்களுடைய ஆதரவால் மீண்டும் நாம் சந்திக்கிறோம். திரு ஆர்பிவிஎஸ் மணியன் ஐயா அவர்கள் என்னை அவர் நண்பராக நடத்தினாலும் நான் அண்ணாந்து பார்க்கின்ற மனிதர்களில் அவர் ஒருவர். மிகுந்த தேசபக்தி மிக்கவர், தேசமே தெய்வம் என்று கொண்டாடுபவர். இந்த நாட்டினுடைய தர்மங்களை, அதை பற்றிய சந்தேகங்களை விளக்கும்படியாக அரிய நூல்கள் எழுதி வருகிறார் அவர். அன்றாடம் செய்ய வேண்டிய 6 பிராயச்சித்தங்கள் பற்றி அவர் சொல்லுகிறார். ரொம்ப அருமையாக இருக்கிறது. அதை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நான் பெரும் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன். இந்த உலக வாழ்க்கையினுடைய ரீதியிலே மிக முக்கியமான ஒரு உண்மை, உயிர் எப்படி வாழ்கிறது? உயிரை தின்றுதான் உயிர் வாழ்கிறது. என்னங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை, உயிர் தின்றே வாழும் உயிர். இதை நம்ம மறுக்க முடியாது, மறக்கவும் கூடாது. இப்போ உயிர் தின்றே வாழும் உயிர் என்று நான் சொல்லும் பொழுது சைவம் அசைவம் என்று சொல்லுகிறேன் என்று நினைத்து விடாதீர்கள். அதல்ல, உயிர் தின்றேன்னு எல்லாரும் அசைவர்கள், அப்படியே ஒரு பொருள் நான் கொள்ளவே இல்லை. தாவரங்களுக்கும் உயிர் இருக்கிறது, மற்ற விலங்கினங்களுக்கும் உயிர் இருக்கிறது. ஆனால் தாவரங்களுக்கு இல்லாத ஒன்று விலங்கினங்களுக்கு இருக்கிறது, அதுக்கு பேர் ஆன்மா. தாவரங்களுக்கு ஆன்மா கிடையாது என்று சொல்லுகின்றன சாத்திரங்கள். எனவே தாவரங்களை நாம் எடுத்து தின்னலாம், ஆனால் மற்ற விலங்கினங்களை கொன்று தின்னக்கூடாது என்று சாத்திரம் வகுத்திருக்கிறது. அது வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன் போகலாம். கொன்னா பாவம் தின்னா போச்சு, அது வசனத்துக்கு நன்றாக இருக்கும், வாழ்க்கைக்கு உதவாது என்பது வள்ளுவரும் நமக்கு காட்டுகின்ற வழி. புலால் மறுத்தல், கொல்லாமை என்கின்ற அதிகாரங்களை படித்தோமானால் அவர் ரொம்ப மிக தெளிவாகவே அது தவறு என்று சொல்லி இருக்கிறார். நாம் இங்கே அதையும் தாண்டி ஒரு சின்ன சிந்தனையை பரிமாறிக்கொள்ளுகிறோம். உயிர் இல்லாமல் உயிர் வாழ முடியாது. இது பெரிய ஸ்டேட்மெண்ட் நினைக்கிறீங்களே? இல்லை, இன்னொரு உயிர், அதை நாம் உட்கொள்ளாமல் உயிர் வாழ முடியாது. நமக்கு உயிர் சத்து என்பது மற்ற உயிர்களிடமிருந்து தான் கிடைக்கிறது. ஒரு பழமோ காயோ தானியங்களோ அதெல்லாம் உயிர் சத்து நிரம்பிய உயிர்கள். அவை இல்லாமல் நம்ம வாழ முடியாது. ஒன்று. இன்னொன்று, நமக்கு தெரிந்து நாம பெறுகின்ற உயிர்கள். தெரியாமல் பல உயிர்களை நம்ம கொல்லுகிறோம். அதுவும் இருக்கு.
நம்ம மூச்சு விடும்போதே பாக்டீரியாக்கள் செத்து போகின்றன. நடக்கும்போது எத்தனையோ சின்னஞ்சிறு உயிரினங்கள் மடிந்து போகின்றன இல்லையா? சும்மா ஒரு வீட்டில் வெந்நீர் தவளைக்கு முந்தியெல்லாம் உண்டு, வெந்நீர் தவளைக்கு நெருப்பு மூட்டினா அதிலேயே சில பூச்சிகள் விழுந்து இறக்கலாம், ஏன் விளக்கிலேயே பூச்சிகள் விழுந்து இறக்கலாம். ஸோ நம்மை சுற்றிய வாழ்க்கையிலே நாம் தெரிந்தும் தெரியாமலும் பல உயிர்கள் சாவதற்கு காரணமாகின்றோம். அப்போ என்ன செய்யலாம்? எப்படி இதை நாம் ஈடுகட்டலாம்? இதற்கு 6 பிராயச்சித்தங்கள் இருக்கின்றன என்று நமக்கு மணியன் ஐயா சுட்டி காட்டுகிறார். இந்த பிராயச்சித்தம் என்பது என்ன? பரிகாரம் வேறு, பிராயச்சித்தம் வேறு. பரிகாரம்னா தப்பாயிடுத்து, அது கழுவிக்கொள்வதற்காக செய்வது பரிகாரம். வினை நம்மை விட்டு போகாது, வினைக்காக செய்வது பரிகாரம். தலையில் இருக்கக்கூடிய சுமை தோளில் இறங்கும், இப்படியே தூக்கிட்டு வர வச்சுங்களேன், இங்கே வலிக்கும்போது இங்கே வச்சுக்கிறோம், அப்போ ஒரு ரிலீஃப் கிடைக்குது. சுமை நம்ம விட்டு போகுதா? போகாது. நம்ம சுமை நாம தாங்க சுமந்தாகணும். அப்படி இருக்க தலையில் இருந்து தோளில் இறங்கும் பாரம், அதுவே பரிகாரம். அது பரிகாரம். பிராயச்சித்தம் என்பது நாம் ஈடுகட்டுவது. நம்ம தெரிந்து ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்ளுகிறோம், அதற்கு ஈடுகட்டுவது. எப்படி ஈடுகட்டு? அது ஒரு சின்ன உதாரணம் சொல்லலாமே. இப்போ ஒரு வீடு கட்டும் பொழுது சில சமயம் தவிர்க்க முடியாமல் நம்ம ஒரு மரத்தை வெட்ட வேண்டியதாக போகிறது. அதற்கு நம்ம பதில் என்ன செய்யணும்? இன்னொரு மரத்தை நடணும், இன்னொரு மரக்கன்றை நட்டு பராமரிக்கணும். ஒன்றை எடுத்தால் அதை திருப்பி வைக்கணும். ஒரு தாளை எடுத்தோமானால் இது எந்த மரத்திலிருந்து வந்திருக்கிறது என்கின்ற உணர்வு நமக்கு இருக்கணும். குப்பை போடக்கூடாது. இதை மனதில் வைத்துக்கொண்டு இந்த பிராயச்சித்தங்களை பார்த்தோமானால் நமக்கு தெளிவாக புரியும். போகலாமா? முதல்ல என்ன சொல்றாரு? வயல்ல அன்றைக்கு இருந்த பழக்கத்தை இன்றைக்கும் இருக்கிறது அந்த பழக்கம். அறுவடையின் போது கொஞ்சம் தானியங்களை அங்கேயே விட்டு வருவது நல்லது என்பார்கள். பறவைகளிலிருந்து எலிகள் எல்லாவற்றுக்கும் அது உதவும். நம்ம சின்ன வயசுல ஔவையார் பாடல்களை படிக்கும் பொழுது குழந்தைகள் கேட்கும்போது ரொம்ப அழகா இருக்கும். சிந்தாமல் சிதறாமல் அள்ள வேண்டாம் பாடும், தெரியுமா குழந்தைங்க? ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம், வஞ்சகரோடு ஒரு நாளும் இணங்க வேண்டாம். அந்த குழந்தைகள் படிக்கும்போது அந்த துவனி இன்னும் எனக்கு காதிலே விழுந்து கொண்டிருக்கிறது. அதில் முக்கியமானது சிந்தாமல் சிதறாமல் அள்ள வேண்டாம். ஒரு யானையினுடைய கவளம் கீழே தெரிப்பதால் ஆயிரக்கணக்கான எறும்புகள் பசியாறுகின்றன என்று பழமொழியிலே வரும். எனவே அறுவடையின் போது கொஞ்சம் தானியங்களை அங்கேயே விட்டு வந்தால் அங்கே இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு அது உணவாகும். அது ஒரு பிராயச்சித்தமாக இதா இருக்கிறோம். தானியங்களை எடுக்கிறோமே, அதற்கு பிராயச்சித்தம் செய்வதற்கு இந்த தானியங்களே வழிவகுக்கின்றன. அப்படி இயற்கையிலே நமக்கு ஒரு அமைப்பு இருக்கிறது. சரி, அப்புறம் சமையல் செய்கிறோம். சமையல் செய்துவிட்டு எல்லாரும் இதை செய்யலாம். இறைவனுக்கு இது நிவேதனம் செய்ய வேண்டும். நிவேதனம், நெய்வேத்தியம்னா என்ன? அனௌன்ஸ்மெண்ட், ஒரு அறிவிப்பு. சாமி நீ கொடுத்தது, நீ கொடுக்கலைன்னா இந்த சாப்பாடு கிடைச்சிருக்காது. அவ்வளோதாங்க நிவேத்தியங்கிறது. மற்றபடி அது அந்த அந்த மனநிலை இல்லாமல் அங்கு சொல்லப்படுகின்ற அந்த மந்திரங்கள் பயனளிக்காது என்னை பொறுத்த மட்டும். ஐயா நீ கொடுத்த சாப்பாடு, நீ கொடுக்கலைன்னா இன்னைக்கு என் வயிறு குளிராது, இந்த சாப்பாடு நான் உழைச்சி வந்ததில்லை ஐயா, நீ கொடுத்தது. அந்த உணர்வோட அதை வைக்கிறோம். நான் சாப்பிட்றேன் ஐயா, நீ சேர்ந்து சாப்பிடியா என் கூட அப்படின்ட்டு சாமிகிட்ட சொல்லி சாப்பிட்றது. அதுதாங்க நிவேதனம், அனௌன்ஸ்மெண்ட். அப்புறம் விநியோகம், டிஸ்ட்ரிபியூஷன் இல்லையா? அப்படி வருகிறது. அதற்கு முன்னால் ஒன்று வச்சிருக்கிறாங்க நம்ம பெரியவர்கள். பரம்பரையாக ஆயிரக்கணக்கான குடும்பங்களில் கடைப்பிடிக்கப்பட்டு வருகின்ற ஒரு அழகான ஒரு பண்பு, காக்கைக்கு சாதம் வைப்பது என்று இல்லையா? எல்லார் வீட்லேயும் வைப்பாங்க. அதில் சில இடங்களில் காக்கை ரொம்ப டிமாண்டிங்காக இருக்கும். எங்கள் வீட்டு காக்கையெல்லாம் எப்படின்னா, நெய் இல்லைன்னா இப்படி ஏறெடுத்துப்பாங்க, எங்கே அப்படின்னு அந்த பார்க்கும். கொஞ்சம் பருப்பு வைக்கணும், நெய் வைக்கணும். அந்த நெய் மேலே தெரியிற மாதிரி வச்சிங்கன்னா அப்போ சாப்பிட்டு ஒரு வாட்டி இப்படி அண்ணாந்து பார்க்கும். அவர் ரசிப்பாராம். அவர் ரசிட்டு அப்புறம் திரும்ப சாப்பிடும். அது அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. அந்த எதற்காக காக்கைக்கு, ஏன் குருவிக்குன்னு சொல்ல, குருவி இருக்குது, எதற்காக குருவி இருந்தது என்று சொல்ல வேண்டும். எதற்காக காக்கைக்கு சோறிட வேண்டும் என்று வைத்திருக்கிறார்கள்? மணியன் ஐயா அழகாக சுட்டி காட்டுகிறார். பகிர்ந்து உண்ணும் பண்பை காக்கை நமக்கு போதிக்கிறது. கண்ணதாசன் பாட்டிலே வரும், காக்கையை பாரு கூடி பிழைக்கும், நம்மையும் பாரு நாடே சிரிக்கும் ஒரு பாட்டில் வரும். இன்னொரு இடத்துல ஒன்னா இருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும், காக்கா கூட்டத்தை பாருங்க அதுக்கு கத்து கொடுத்தது யாருங்க. காக்கா கூட்டத்தை பாருங்க,
அதுக்கு கற்றுக் கொடுத்தது யாருங்க? ஒன்றா இருக்க. அப்படி ஒரு உணவு வைக்கும் போதே அது கூவி தன்னுடைய இனங்களையும் அழைத்து எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுகிறார்கள் அல்லவா? இந்த பகிர்ந்து உண்ணும் பாங்கு பண்பு நமக்கு வர வேண்டும். காக்கைக்கு சோறிடுவதன் மூலம், அதை கவனிப்பதன் மூலமாவது நமக்கு அது ஒரு நினைவுறுத்துதலாக அமையும் என்பதற்காக காக்கைக்கு. எது தர்மமோ, எது நியாயமோ, எது பழி அஞ்சி பாத்தூன் உடைத்தாயின் வாழ்க்கை எழி அஞ்சல் எஞ்ஞான்றும் இல்ங்கிறார் திருவள்ளுவர். பழிக்கு அஞ்சி நல்ல வழியில் பொருள் சம்பாதித்து அந்த உணவை பலரோடு பகிர்ந்து உண்டோமானால் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் வறுமை என்பது பரவே வராது என்று உறுதியாக சொல்லுகிறார் அவர். இன்னொன்று, காக்கை ஒரு பொதுநல ஊழியர் இல்லையா? துப்புரவு தொழிலாளிகளிலே உச்சகட்டம் காக்கை. அது எல்லாத்தையும் அப்புறப்படுத்தி விடும். பொதுநல ஊழியன்றதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லுகிறார் மணியன் ஐயா. விநாயகர் காக்கை வடிவில் அகத்தினுடைய கமண்டலத்தை கவிழ்த்ததால் தானே இன்றைக்கு காவேரி பிரச்சனைகளை விட்டுருங்க. காவேரி என்பது தோன்றியதற்கு கதை அதுதானே. காவிரி கவிழ்த்த கமண்டலம் அது கடலை குடித்த அமர்க்களம் என்று நம்ம பாடுவதுண்டு. இன்னொன்று, பித்ருலோகத்துக்கும் இந்த காக்கைக்கும் ஏதோ, அதுவும் அண்டங்காக்கைக்கும் ஏதோ தொடர்பு இருப்பதாக ஒன்று சொல்வார்கள். பெரியோர்கள் ஒரு வசனம் சொல்வார்கள், விஞ்ஞானப்படி அது உண்மை அல்ல. அண்டங்காக்கை கிருத்த யுகத்திலிருந்து கூட இருக்கும், உயிரோடு இருக்கும், இப்போ கூட இருக்கும் அப்படின்னு சொல்வார்கள். அது விஞ்ஞானப்படி அது சாத்தியம் இல்லை. ஆனால் பித்ருலோகத்துக்கும் காக்கைக்கும் ஏதோ தொடர்பு இருப்பதாக நம்முடைய சாத்திரங்களிலே வகுத்து வைத்திருக்கிறார்கள். அது ஏன் என்பதை நீங்கள் யாராவது விளக்குவீர்களானால் சக்கரா தொலைக்காட்சியில் இந்த நிகழ்ச்சியில் அதை மற்றவர்களோடு நான் பகிர்ந்து கொள்ளுவேன். பிண்டம் என்பது காக்கைக்கு ஏன் வைக்கிறோம் என்பதற்கு ஒரு காரணம் நீங்கள் சொல்லீர்களானால் உங்கள் பெயர் சொல்லி அந்த விளக்கத்தை நான் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வேன். சரியா? மூன்றாவதாக, இரவில் ராப்பிச்சை. காஞ்சி மாமுனி கூட இந்த ராப்பிச்சைக்காரர்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்பதை குறிப்பாக சொல்லுவார். இப்பொழுது அதிகமாக காணப்படுவதில்லை. பிச்சைக்காரர்கள் வீட்டுக்கே வருவதில்லை. அவங்க வெளியில் ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால வீட்டுக்கு வருகின்ற பிச்சைக்காரர்கள் ரொம்ப குறைவாகிவிட்டார்கள். முன்பு ராப்பிச்சை என்றே உண்டு. அந்த ராப்பிச்சைக்காரர்கள் வரும்பொழுது தெருநாய்கள் குறைக்க துவங்கும். அதில் தெரிந்த நாய்களும் உண்டு அவர்களுக்கு. இப்படி ராப்பிச்சைக்காரர்களுக்கும் அந்த இரவில் தெருநாய்களுக்கும் உணவளிக்க வேண்டும். வீட்டிலே நாய் வளர்க்கின்ற பழக்கம் அப்பொழுது இருந்ததில்லை, பரவலாக இருந்ததில்லை. ஆனால் அந்த வீதிக்கென்று நாய்கள் இருக்கும். அவர்களுக்கு பேட்டை உண்டு, எல்லை உண்டு, தகராறுகளும் உண்டு. ஒன்று, அறுவடை சமயத்திலே சில கொஞ்சம் தானியங்களை விட்டு விட்டு வர வேண்டும். இரண்டாவது, சமையல் நிவேதனத்துக்கு பிறகு காக்கைக்கு உணவளித்து பிறகு நாம் உண்ண வேண்டும். மூன்றாவது, இரவில் ராப்பிச்சைக்காரர்கள், நாய்கள், இவர்களுக்கு உணவளிக்க வேண்டும். நான்காவது, உண்ணும் பொழுது இலையிலே கொஞ்சம் ஒதுக்கி வைக்கவும். இலையில உண்பதனால சரியா இருந்துச்சு. இப்போ அது தட்டில் உண்பதனால அது வேற கார்பேஜ் அதில் போயிட்டு அப்போ யாருக்குமே அது கிடைக்காமல் போய்விடுகிறது, அழுகி போகிறது, வீணாகிறது. நிர்மல் போன்றவர்கள் எத்தனையோ முயற்சி எடுக்கிறார்கள். இந்த உணவை, எஞ்சிய உணவை வீணாக்க வேண்டாம், அதையே நம்ம எருவாக மாற்றலாம் என்பதற்காக திட்டங்கள் சொல்லுகிறார்கள். நம்ம we don't apply our mind. அதனால் அது செய்தோமானால் நன்றாக இருக்கும். இலையில் கொஞ்சம் ஒதுக்குகின்ற உணவு அந்த நாளில் நாய்க்கு, ஆடு மாடுகளுக்கு அந்த இலை தின்பதற்கும் ஏதுவாக இருந்தது. இது நான்காவது பிராயச்சித்தம். ஐந்தாவது, அரிசி மாவில் கோலம் போடுவது. கோலம் போடுவது என்பது அது மார்கழி மாதத்திற்கு மட்டுமே, அதுவும் போட்டிக்கு மட்டுமே, போட்டோவுக்கு மட்டுமே என்று ஆகிவிட்ட காலம் இது. அப்பொழுது அப்படி இருந்ததில்லை. சரி, அப்படியாவது அது வருமானால், நடக்குமானால் நல்லதுதான், வரவேற்கப்பட வேண்டியதுதான். அன்றைக்கு அன்றாடம் கோலம் போடுவார்கள், அரிசி மாவில் தான் கோலம் போடுவார்கள். சிட்டுக்குருவிகளும் எறும்புகளும் உண்ணும். சிட்டுக்குருவிகளும் எறும்புகளும் அந்த கோலத்தை உண்ணும். ரொம்ப அழகாக இருக்கும், அந்த காட்சியை பார்க்க அழகாக இருக்கும். ஆறாவதாக, மீன்களுக்கு பொறி போடுவது, மற்ற பறவைகளுக்கு தானியம் வைப்பது. மணியன் ஐயா சுட்டி காட்டுகின்றார், நம்ம அமெரிக்கா போன்ற தேசங்களில் இந்த பறவைகளுக்கு தானியம் போடுகின்ற பழக்கம் இருக்குது. அங்கே காக்காய் கிடையாது, அங்கே அண்டங்காக்காய் உண்டு. ரேவன் என்று சொல்லக்கூடிய அண்டங்காக்காய் உண்டு. ஒரு வீட்லேயும் அதை கட்டி தொங்க விட்டுருப்பார்கள் பலவிதமான தானியங்களோடு. அதை அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய பறவைகள் கொத்தி தின்னும். இப்படி 6 பிராயச்சித்தங்கள் சொல்லியிருக்கிறார். இதற்கெல்லாம் சேர்த்து இன்னொன்று நான் சொல்லுகிறேன். இதுக்கு ஒரு மந்திரம் இருக்கிறது, ஆனால் மந்திரம் தேவையில்லை, எனக்கு இப்பொழுது அது நினைவிலும் இல்லை. ஆனால் இந்த எண்ணம் மிக முக்கியம். என்னவென்று கேட்பீர்களானால்,
நாம் உணவு உண்ட பின் கையை கழுவும் போது, கையை கட்டாமல் கழுவணும். முன்னாடி உணவு உண்பதற்கு முன்பும் கை கழுவ வேண்டும், பின்பும் கையை கழுவ வேண்டும். அப்படி கையை கழுவும் பொழுது ஒரு பிரார்த்தனை செய்ய வேண்டும், மனதிலே நினைத்து கொள்ள வேண்டும். என்ன அப்படின்னா, இப்போ நான் சாப்பிட்டேனே, என்னோட வயிறு நிறைஞ்சிருக்கு, மனசு திருப்தியாக இருக்கிறது. இறைவா, இந்த நிறைவு, இந்த திருப்தி, இந்த நிம்மதி பசி தாகம் போன்ற நரகங்களில் அவஸ்தைப்படுபவர்களுக்கு போய் சேரட்டும் என்று கையை கழுவுங்கள், போய் சேரும் என்கிறார். எனவே 6 உயிர் தின்றே வாழும் உயிர் என்கின்ற தத்துவத்தின் அடிப்படையில் நாம் அன்றாடம் செய்ய வேண்டிய செய்யக்கூடிய 6 பிராயச்சித்தங்களை பார்த்தோம். அதை தொடர்ந்து கை கழுவும் பொழுது கூட அது நாம் பிராயச்சித்தம் செய்ய, பிரார்த்தனை செய்ய ஒரு வாய்ப்பாக்கி வைத்திருக்கின்ற நம்முடைய பண்பாட்டை தரிசித்தோம். இன்றிலிருந்து இதை நாம் கடைபிடிப்போம் தானே? இது தர்மமோ